எல்லோரும் எப்படி வந்துருக்கீங்க? எல்லாம் நார்மலாக வந்துருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்துருக்குது மாதிரி தெரியுது. ஸ்பெஷலாக தெரியுங்க. ஸ்பெஷலாக தெரியணும். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்காருன்னா நம்மளை பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு அவர் சபையில். அதனால் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான இரவு பொழுதில் வாழ்த்தி இந்த அருமையான செய்திக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். இணைப்பில் வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நன்றி. நேரடியாக வந்திருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு நாமத்தில் நன்றி சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் தேவனுடைய சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம இடத்துல 2 விஷயத்தை தேவன் முக்கியமாக எதிர்பார்க்குறாரு. நம்முடைய சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய 2 குணங்கள், குணலட்சணம். இது 2ம் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கான். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம கல்யாணத்துக்கு போனால் ஒரு மாதிரி நம்ம ரெடி ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பர்த்டேக்கு, திருமண காரியங்களுக்கு, மற்ற எல்லா விஷயத்துக்கும் போகும்போது நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய அலங்காரம் எல்லாம் ஒரு வித்தியாசப்படும். சபைக்கு வரும்போது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆமாவா? இல்லை ஒரே மாதிரி வர்றாமா? சபைக்கு வரும்போது தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வரும்போது நம்ம எப்படி வர்றோம், மற்ற காரியங்களுக்கு போகும்போது எப்படி வர்றோம், வித்தியாசப்படுது. அதே மாதிரி 2 விதமான அலங்காரத்தை தேவன் விரும்புகிறாரு, எதிர்பார்க்குறாரு. அது நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா தேவன் சந்தோஷப்படுறாரு. நம்ம கூட ரெடி ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமாக ரெடி ஆகிறோம்ல. வீர முன்னாடி நின்றுக்கிட்டு, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு, கிரீம் போடுறதும், பவுடர் போடுறதும், தலையை வாடுறதும், இப்படி அது என்னென்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த நமக்கு எடுக்கிற அந்த அழகை என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் அதிகமாக்கி காமிக்கிறது. ரைட், நல்லது தான். நம்ம எல்லோரும் பரிசுத்தமாக இருக்கணும், நல்லா சுத்தமாக ரெடி ஆகணும். எல்லாத்துலேயும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம். நல்லது. ஏன்னா மற்றவங்க பார்த்து நம்மளை என்ன பண்ணணும், புகழணும், இல்லை நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். நல்லது. தேவன் இதெல்லாமே நம்ம கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா எல்லா விதத்துலையுமே சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுறது விரும்புகிறார். நம்மளும் விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சபையாக அழைக்கப்படுற நமக்கு தேவன் விரும்புகிற 2 விஷயம் என்னென்னா, படிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. பார்த்தீங்களா என்ன சொல்றாருன்னா, பேதுரு அழியாத அலங்கரிப்பு. இப்போ நம்ம பவுட்ரு, க்ரீம் எல்லாம் போட்டோம்னா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறமா என்ன பண்ணிடலாம், அது அழிஞ்சிடும். வெயிலில் போகும்போதோ இல்லை சடன்லி மழை வந்துருச்சுனாவோ எப்படியோ ஒரு விதத்தில் அது அழிஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், அதெல்லாம் நம்ம போட்டு ரெடி ஆகிறதுக்கு, ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, க்ரீம் போடுறது, பவுட்ரு போடுறது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு. அது என்ன பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு அது என்ன பண்ணால் அது ஒரு சடன்லி ஏதாவது ஒரு நடக்கும்போது அது அழிஞ்சிடும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு நமக்கு வேண்டியம் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அழியாத அலங்கரிப்பு இன்னொரு டைம் படிங்க. அது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். போதும். இந்த 2 விஷயம் எங்கே இருக்குன்னா நம்ம இருதயத்தில், அதாவது மைண்டில். அமைதல், சாந்தம், இது 2மே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்துக்கு. வீட்லேயும் சரி, வேலையிலையும் சரி, போகிற வர இடங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த 2 அலங்கரிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 2 அலங்கரிப்பை எடுக்கிறதுக்கு பலவிதமான சோதனைகள் நமக்குள்ள வந்துடும். நம்ம யார், நம்ம எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம யாரை பின்பற்றி வருகிறோம் என்பதை கெடுப்பதற்காக அநேக விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும்.
அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அப்படிங்கிறாரு. கரெக்டுங்களா? இந்த சாந்தத்தையும் இந்த அமைதலையும் கெடுப்பதற்கு சாத்தான் பலவிதமான முயற்சிகளை நம்ம குடும்பத்திலே வச்சுருப்பாரு, நம்ம பிள்ளைகள் இடத்துல வச்சுருப்பாரு, நம்ம மனைவிக்கிட்ட வச்சுருப்பாரு, நம்ம தாய் தந்தையர்கிட்ட வச்சுருப்பாங்க. யார் மூலியமாவது இவனுடைய அமைதலை கெடுக்கணும், சாந்தத்தை கெடுக்கணும் அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இந்த 2 குணமும் இருக்குங்கிறத நம்ம நிச்சயத்திக் கொள்ளணும். ஃபஸ்ட்டு இந்த 2 குணமும் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? நம்மக்கிட்ட இருக்கா? நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கு. நம்மக்கிட்ட இதெல்லாமே இருக்குது, நம்ம மைண்டில் இருக்குது. இதை கெடுப்பதற்காக சில சம்பவங்கள் நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கவலைப்படுறாரு. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு எல்லாமே முன்னாடியே எழுதி கொடுத்துருக்குறாரு. இதில் அவர்கிட்ட இருந்த சாந்தத்தை கெடுக்கும்படி நடந்த சம்பவங்கள் ஒருத்தருக்கு இருக்கு. அப்படி இருந்தவர் மோசே. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். மோசையை நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். அவர் எவ்வளோ ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தார் இஸ்ரேல் ஜனங்களை? எவ்வளோ லட்சம்? 10 லட்சம். 30 லட்சம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்? பெரும்பாலும் எவ்வளோ பேர் இருப்போம்? 4 பேர் 5 பேர், அதிகமாக போனால் ஒரு 6 பேர் வச்சுக்கோங்க. இந்த 6 பேருக்கிட்டே நம்மளால் அமைதலாக இருக்க முடியல, நம்ம குணத்தை காமிக்க முடியல. பார்த்தீங்களா? 6 பேர் 4 பேர் 2 பேர் இப்படி தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். நம்ம அமைதியை அங்கே காமிக்க முடியலையே. எவ்வளோ லட்சம் ஜனங்க? ஏறக்குறைய 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் நடத்தணும்னா மோசே எப்படி சாந்த குணமாக இருந்திருப்பார்? 30 லட்சம் பேர் எல்லாரும் அவர் முன்னாடி வந்து நிற்கலை. பட் அங்கே மெயினான ஆளுங்கள்லாம் அவரை வந்து சூழ்ந்து நின்று அவரை சில கேள்விகள் கேட்கும்போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அவருடைய அது நடத்தை எப்படி இருந்தது? இதை வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பூமியில் இருந்த எல்லா மனுஷனையும் ரொம்ப சாந்த குணமாக இருந்தவர்னு சொல்லிட்டு மோசையை பற்றி தேவன் என்ன பண்ணுறாரு? சாட்சி கொடுக்குறாரு. சவுந்தர் சகோதரர், குமரே சகோதரர், சத்ரா சகோதரர், இப்போ வந்திருக்கிற எல்லாருமே நம்முடைய சாந்த குணத்தை பற்றி தேவன் என்ன பண்ணுறாருன்னா பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம அமைதியை பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம எப்படி அமைதியாக இருக்கோம்? சில நேரத்தில் நம்மளை சில கஷ்டங்கள், சில துன்ப நேரங்களில் நம்மளுடைய சாந்த குணம் எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த சாந்த குணத்தை அதிகமாக்கி கொண்டு வரணும்னு தான் தேவன் என்ன பண்ணிக்கார்? இன்றைக்கி அவருடைய வார்த்தைகளை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டு வர்றார். அதனால் வந்து குற்றப்படுத்துறதாக நீங்கள் நினச்சிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா மோசையை குற்றப்படுத்துறது மாதிரி அங்கே நடந்திருந்தாலும் அவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் அவர் முன்பு எப்படி நடந்து போகணும், இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தணுங்கிறதுல அவர் குறிக்கோளாக இருந்தார். அதனால தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் மேலே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதாவது இது 2 குணமும் தேவனுடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்குது. அதனால தான் தேவன் என்ன பண்ணிக்க நம்ம எல்லாரையும் ஒருத்தருமே பேர் சொல்லி அழைச்சி கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த 2 குணமும் என்னுடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதை நீங்கள் விட்டு விடாமல் சில துன்ப வேலைகள் வரும்போது, சில சோதனைகள் உங்களை சோதிக்கப்படும் போது அதை விட்டுறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதிகமாக்கி கொண்டே வாங்க. அப்படி கொண்டு வந்தால் தான் மோசே பெற்றுக்கொள்ளாத ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா எச்சரிப்பாக சொல்கிறார். நம்ம யோசிக்கலாம், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக போகிறது நம்ம வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புருஷனுக்கு என்ன பண்ணுறாரு? நியமிக்க வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருமே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் மனவாட்டியாக நியமிச்சிருக்கிறாரு. மனவாட்டியாக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம நடத்தை நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும். உலகத்தில் எடுத்துங்க, நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஒரு 6 மாதம் 3 மாதம் இப்படி டைம் கேட்பாங்க. மணவாளனுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் இருந்தால் தான் 3 மாதமாக இருந்தாலும் சரி 6 மாதமாக இருந்தாலும் சரி அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லுவார். அவர் இந்த இடத்துக்கு போகாதீங்க, எனக்கு பிடிக்காது, இவங்க கூட பழகாதீங்க, எனக்கு பிடிக்காது, இந்த இடத்துல நின்று பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு மணப்பெண்ணு அதாவது என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க கூட பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காதுன்னா கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உட்காராதீங்க, 4 பேர் போகிற வர இடத்துல உட்காராதீங்கன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க நெக்ஸ்ட்டு. சரிங்களா? இப்படி அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிச்சிருக்கிறார், திருமணம் நடக்கிறதுக்கு நியமிச்சிருக்கிறார். அப்போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்?
உங்களை அழைச்சிக்கிட்டு போய் உங்களுக்குன்னு ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கேன். அந்த இடத்துல நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இது இருந்தால் தான், இது இல்லைன்னா நான் உங்களை கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இது வந்து சாதாரண ஒரு அழைப்பு இல்லை. இந்த அழைப்பு வந்து பெரிய அழைப்பு. அதாவது மோசேயை அழைத்திருக்கிற தேவன் நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு. அவர் எங்கே போக முடியாமல் போச்சு, இப்போ நம்ம எங்கே போக போகிறோங்கிறத நம்ம பிற்பாடி பார்க்கலாம். ஓகேவா? உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். படிச்சிடலாம் ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 11:2. இது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய நடக்கை எப்படி இருக்குது இதை கவனமாய் யோசிக்கணும், விட்டுறக்கூடாது. இதை பற்றி தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு எச்சரிக்கிறார். பவுல் மூலியமாக கொரிந்தியர் சபைக்கு எழுதினதை 11:2 கொரிந்தியர். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளை என்ன பண்ணுறாருன்னா என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் உங்களை வந்து பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கும்போது நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே என்ன பண்ணணும், மாற்றம் வந்தே ஆகணும். மாற்றம் வரல, என்கிட்ட இருக்கிற குணங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், நம்மள்கிட்ட அவருடைய தொடர்பு இல்லாமல் கட்டாயிரும். கரெக்டுங்களா? கட்டாகணுமாக இருக்கணும்னா நமக்கு இருக்கிற இந்த 2 குணங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி, என்ன குணம்? அமைதல், சாந்தம். எதுக்கு அடித்தாலும் உடனே கோவப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்கு பிடிக்காது. என்னைக்காச்சும் அவரோடு இருந்தவங்கள்ட்ட எடுத்த உடனே கோவப்பட்டிருக்காரா? கோவப்படவே இல்லை. ஆலயத்துக்கு போகும்போது சரி நிதானமாக போய் பேசினார். அப்போஸ்தலர்கள் சில நேரத்தில் அவருக்கு எதிராக பேசும்போதுனா எப்படி, ஆண்டவரே நான் வந்து பேதுரு சொல்கிறார் இல்லையா, நான் உன்னை மறிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலே போய் சாத்தனை, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவர் நடந்தது எல்லாவற்றையும் எங்கேயும் அவர் விவரமாக சொல்லி கொண்டு வரவே இல்லை. ஒரு நிமிஷம் சும்மா இரு. அப்பாலே போய் சாத்தானா என்ன அர்த்தம்? சைலண்டாக இருந்து பேசாத, அமைதியை காமிக்கிறார். எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அமைதியை தான் காமிச்சிருக்காரு. அப்படி அமைதியாக இருந்த மோசையை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மோசையை பற்றி சாட்சி கொடுக்கும்போது பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். ஆனாலும் அவருடைய சாந்தத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதை பற்றி அவர் கவலைப்படாமல் இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு எப்படி கூட்டிக்கு போகணும், அதில் தேவன் என்ன சொல்கிறார், தேவன் பேசி வர்றதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டே வந்தார். இதை குறித்து நாம் தியானிக்கும் போது எந்த சகோதரர்கள் கானான் தேசத்திற்கு அழைத்து போக மோசே எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தேவன் என்ன பண்ணுறார், தயார்படுத்திக்கிட்டே வந்தார் இல்லையா? 40 வருஷம் என்ன பண்ணார்? வனாந்தரத்தில் என்ன பண்ணியிருந்தார்? ஆடு மேய்ச்சார். ஆடுங்களை எப்படி மேய்ச்சிருப்பார் அவர்? சாதாரணமாக ஆடு மேய்க்கிறது, அதுக்கும் பொறுமை வேணும், அமைதி வேணும். அதனால் அதெல்லாமே அவர்கிட்ட மோசைக்கிட்ட கற்றுக் கொடுக்க வச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கொண்டு வந்தார். இஸ்ரேல் ஜனங்களும் ஆடுகள் மாதிரியே ஒரு ஆடு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஆடு ஒரு மாதிரி இருக்கும். எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அந்த ஆடுங்கள்ட்ட இந்த குணத்தை பார்த்து தேவன் சொல்கிற விஷயங்களை கேட்டு அந்த ஆடுங்களை எப்படி கொண்டு வந்தாரோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போது தேவனுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கொண்டு வந்துட்டார் வனாந்தரத்துலேருந்து. அப்போது கானான் தேசத்திற்கு அவர் போக முடியல. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், அவர் பூமியில் உள்ள எல்லா ஜனத்திலும் மோசம் எப்படி இருந்தாராம்? சாந்த குணம். இந்த சாந்தம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தமே இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வருது. வேலையில் ரொம்ப சாந்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாந்தத்தை சோதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதே மாதிரி வீட்டில் கூட அவங்க சொல்கிறது நல்லது தான், ஆனால் நம்மளுடைய யோசனை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுடைய யோசனை ஒரு மாதிரி இருக்கும். அந்த சாந்தத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், தேவனுக்கு கஷ்டமாயிடும். சாந்த குணம் தேவனுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறாரே, அமைதல் ரொம்ப பிடிச்ச குணங்கிறாரே, அவர் அப்படித்தானே இருக்கிறாரு. அதே போல் இருக்குன்னு தான் நம்ம ஆசைப்படுறாரு. மோசையின் வாழ்க்கையில் சில இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம்னா, ஏன் மோசைக்கிட்ட
மோசையோடு பிறந்தவர்களே வாக்குவாதம் பண்ணாங்க தெரியுமா? யார் யார் வாக்குவாதம் பண்ணது? மோசே கிட்ட அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரி. ஏன் வாக்குவாதம் பண்ணாங்க? எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. எத்தியோப்பியா அவங்க ஒய்ஃபு எத்தியோப்பியாவில் பிறந்தவங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்கல. வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் கூட தேவனுடைய வார்த்தையின்படி அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் அமைதியாகவே இருந்தார். சகோதரிகள் அவங்களுக்கு விரோதமாக பேசும்போதும் சும்மா இருந்தார். படிக்கலாம். என்னாகமோ 12:1-2. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவாங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னா குடும்பத்திலிருந்தே வருது. குடும்பத்திலிருந்தே தான் வருது. அவருக்கு வெளியிலேருந்து வரல. அப்போது குடும்பத்தில் கூட பிறந்தவங்க பேசுகிறாங்க, மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாரா? படிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர்கள் பேசுனதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பார்த்தீங்களா? அவரை கொண்டு தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாராங்கிறாங்க. நம்மளை கூட சில நேரத்தில் அப்படித்தான். உங்களுக்கு தான் செய்ய தெரியுமா, உங்களுக்கு தான் பேச தெரியுமா, இப்படி சூழ்நிலை வந்துடும் பேசுகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மோசே என்ன பண்ணார்? நீ வாயை மூடு, ஒன்று பிரச்சனை இதில் எந்த பிரச்சனை வேறு அப்படின்னு சொன்னாரா? நீங்கள் எதுக்கு பேசாதீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், தேவன் என்னை தெரிஞ்செடுத்து வந்து நான் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அவ்வளோ பெருமையாக எதுவும் பேசினாரா? ஒன்றும் பேசலை. அவர் ஒன்றும் பேசலைங்கிறதுக்கு தேவனே சாட்சியாக இருக்கார். அப்புறமா தேவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, மோசேயின் மனைவி எபிரேய ஸ்திரீகளை போல பேசலைன்னு கூட அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். யார்? மெரியாமுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும், அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களுக்கும். இது குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள், இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன்னா அந்த அமைதியை கெடுக்கணும். தேவனுக்குள்ளே இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அமைதியையும் சாந்த குணத்தையும் கெடுக்கணும் தான் மெயினாக பார்க்குறதே. நம்மெல்லாம் வந்து உலகத்தில் புறஜாதியாக இருந்து வந்திருக்கிறோம். நமக்கு உலகத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நம்ம பேசி பழகி இருந்தோம், இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது என்னங்கிறது பழைய மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ புதிய மனிதனை அழைக்கப்பட்டு வந்திருக்கும்போது பழைய மனுஷனில் சில சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து வெளியில் வரும். அதை வெளியில் வராமல் பார்க்குறதுக்கு தான் தேவன் அவருடைய ஆவியை தந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இது மோசையை நம்மளுக்கு முக்கியமாக காமிக்கிறது என்னென்னா, அவ்வளோ ஒரு சாந்தமான மனுஷன் சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, பேசி இருக்கலாம், ஓகே. இது எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மோசைக்கு ஒரு தலைவலி. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்கனால ஒரு தலைநோவு. ஆனாலும் மோசைக்கிட்ட இருந்த சாந்த குணம் அப்படியே இருந்தது. கொண்டு வந்துகிட்டே இருந்தார். அவர் எவ்வளோ தாக்கு பிடிச்சி கொண்டு வந்துகிட்டே இருந்தார். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருக்கார். வீட்லேயும் சில பிரச்சனைகள் வருது, வந்துக்கிட்டே இருக்கார். சரி, கானான் தேசத்தை சுற்றி பார்க்க 12 பேர் அனுப்புகிறார் இல்லையா? 12 பேர் அனுப்புகிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இந்த 12 பேரும். இந்த 12 பேர்கிட்ட அவங்க கூட தான் மோசையும் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய சோதனைகளை பார்க்கும்போது கானான் தேசத்தை சுற்றி பார்த்து நம்ம அதில் போக முடியுமா, அங்கே எப்படி இருக்குது, அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து எல்லா தகவலையும் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் அனுப்புகிறாரு. 12 பேரும் போகிறாங்க. 12 பேரும் போய் என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ நாள் விட்டு வந்தாங்க? 40 நாள். ஓகே, ரைட். 40 நாள். 40 நாள் விட்டு என்னென்ன எடுத்து வந்தாங்க தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற பழங்க கேட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களா இல்லையா? மோசைக்கிட்ட காமிக்கிறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. மோசைக்கிட்ட கொண்டு வந்ததில் 2 பேர் என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பாடம் நல்லா தெரியும். நம்மளுக்குள்ளே இருக்கிற சாந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே தெரியும். இந்த சாந்த குணமெல்லாம் யாகம் வச்சுக்கிட்டு, சாந்த குணமும் அமைதியை யாகம் வச்சுக்கிட்டே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. சரி, 2 பேர் என்ன பண்ணுறாங்க? நல்லதாக இருக்குது, பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 பேர் வந்து என்ன பண்ணாங்க? அங்கே நம்ம போக முடியாது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமானவங்க, அங்கே இருக்கிறவங்க ராட்சதர்கள், அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளி. அவங்க எப்படி இருக்காங்க? ராட்சதர்கள், வெட்டுக்கிளி போல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாமே இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கொந்தளிச்சிடுறாங்க. அவங்க, நாங்கள் எங்கே எப்படி இருந்தோம், எகிப்திலே நம்ம நல்லா இருந்தோம்,
இவங்க இப்போ யாரோ பேச்சு கேட்டுக்கிட்டு தேவன் பேச்சு கேட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இருந்த ஜனம் எவ்வளோ இல்லை, 30 லட்சம் பேர்கிட்ட பார்க்குறோம். ஒருத்தரும் ஒரு விதமாக பேசியிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த 10 பேர் வந்து சொன்னதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. சில நேரத்தில் சம்பவங்கள் நம்மளுக்கு அப்படி தானே நடக்கும். நம்ம வீட்டில் கூட சரி, சபையில் கூட சரி, சில நேரத்தில் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவான், சில வாக்குவாதங்கள் வந்துடும். அப்போ என்ன பண்ண, திடீர்னு நம்மளுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண, அமைதியாகிடணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கூட மோசே என்ன பண்ணல, அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிடுறாங்க மோசேக்கிட்ட வந்து. நாங்கள் நல்லா சாப்பிட்ருந்தோம், பால் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க எங்களை, இப்படி அங்கேயும் போக முடியாமல் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா. 10 பேர் சொன்னது என்ன பண்ணாங்க, அவ்வளோ பேர் நம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போக முடியாது நம்ம. ஆமாம், அவங்க சொல்கிறது உண்மை தான். அங்கெல்லாம் அதிகமான ஜனங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நம்மளோட பலவிதமான ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ரொம்ப தடியமாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறது இப்போது, இவர் பேச்சை கேட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக முறுமுறுக்கும்போது மோசையோட அமைதி எப்படி இருந்தார். அவருடைய சாந்த குணத்தை அப்படியும் காமிச்சிட்டே வந்தார். அந்த 10 பேர் வந்து சொன்னதை பெருசாக எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அதிகமான யோசனை பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போகலாம், நம்ம உடனே நம்ம சுதந்திரிக்கலாம், நம்ம எப்படி போனாலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பாரு, நம்ம போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கலாம், நம்ம அங்கேயே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் வந்து அரணிப்பாக இருக்குது. அங்கே ஏனோக்கின் குமாரர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு யாரும் சண்டை போட முடியாது. ஏனோக்கின் குமாரர் எப்படி இருக்காங்களா, அதான் ராட்சதர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவ்வளோ பலவான்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ கூட மோசே என்ன பண்ணல, அதுக்கு செவி கொடுக்காம அமைதியாக இருக்கிறார், அவருடைய அமைதியை காமிக்கிறார். அப்போது ஆனால் 10 பேர் அவர்களே சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதை கேட்ட இஸ்ரேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு முழுவதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக அழுது புலம்பினார்கள். எப்படி, ராத்திரிக்குள்ளே தூங்கவே இல்லை. அதை கேட்டுட்டு அந்த 10 பேர் வந்து சொன்னதை பார்த்துட்டு, நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஒழுங்காக தூங்கலையா. அவ்வளோ முறுமுறுப்பும் அவ்வளோ சண்டையும் சச்சரவுலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு மோசேக்கு எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணணும். தேவன் என்ன சொல்கிறாரு, சாந்த குணமாக இருந்தார் அவர் மோசே. பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துலேயும் சாந்த குணமாக இருந்தார். அப்படி அந்த சாந்த குணத்தை இருந்ததுனால தான் இஸ்ரேல் ஜனங்களை 30 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், கூட்டி வருவார், இவர்னால் செய்ய முடியும். அப்புறம் தேவன் என்ன பண்ணார், தன்னுடைய ஆவியை கொடுத்து கூட்டி வரும்படி செய்தார். புலம்பினார்கள், நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்திருந்தால் நலமாக இருக்கும், அல்லது இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னாகமம் 14:1-2 வாசிக்கலாம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பார்த்தீங்களா, எவ்வளவு விரக்தி ஆயிடுறாங்க. தேவன் எப்படியெல்லாம் அவங்கள எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். நம்ம கூட இந்த உலகம் என்கிற எகிப்திலிருந்து என்ன பண்ணியிருக்காரு, தேவன் கூட்டி வந்து ஒரு வாரத்தில் 7 நாளுக்கு அட்லீஸ்ட் 4 நாளாச்சும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படி ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ எப்படியோ தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அவருடைய வார்த்தையில் கொடுத்து கொண்டே வர்றாரு. அல்லது 7 நாளுமே கிடைக்குது, வாரம் ஃபுல்லாகவே கிடைக்குது. பட் நம்ம எப்படி அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய சாந்த குணத்தையும் அமைதியையும் காமிக்கிறோங்கிறது தான் தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம். நாங்கள் செத்துருக்கலாம், நீங்கள் எங்களை கொண்டு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பும்போது மோசே சைலண்டாக இருக்கார். நீங்கள் பேசுங்க. இதெல்லாமே மோசேக்கு நல்லா தெரியும், இவங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. மோசே
இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அவர் மோசே நினைக்கிறாரா, என்னை கொண்டு தான் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார், ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே அப்போவே நினச்சிருக்கிறாரு. இந்த இதை வந்து தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதெல்லாமே மோசேக்கு யாபகம் இருந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா, இவங்க இப்படியே பேசட்டும், தேவன் என்ன பண்ணுவார், அதுக்கு சரியான பாடத்தை கொண்டு வருவார்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. நாங்கள் பட்டயத்தால் மடியப்படும்படி எங்கள் பெண்ஜாதி பிள்ளைகள் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்தது என்ன? அவ்வளோ தேவன் மேலே, மோசே மேலே மட்டும் இல்லை, ஆரோன் மேலே மட்டும் இல்லை, தேவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது, வெறுப்பு வருது. அவங்களுக்கு எங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு மோசே மேலே ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு வெறுப்பு அவங்க மோசே மேலே. சரியா, எகிப்துக்கு நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் திரும்பும்போது மோசையோட மனநிலையை நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலே தேவன் சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்குன்னா, அதை விட மேலான ஒரு காரியத்தை நம்மளுக்காக தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார். நம்மளுக்கு கூட மோசையை கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, இந்த அமைதியையும் இந்த சாந்த குணத்தையும் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நம்ம படித்தோம் இல்லையா, 1 பேதுரு 3:4. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் இந்த அலங்கரிப்பு என்ன பண்ணுறது, அதாவது மயிரை பின்னி சொல்கிறார் இல்லையா, வாசிச்சிருங்க. பொண்ணு ஆபரணங்களை உடுத்தி நகை, செயின், கம்மல், நெக்லஸ் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுங்க. இது வந்து தேவனுக்கு பிரியமானதில்லை, நம்ம உள்ளத்திலே மறைந்திருக்கிறதே. படிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க. இந்த குணம் தான் நம்மளுக்கு அலங்காரமா இருக்கணும். மோசைக்கிட்ட இருந்துச்சு இல்லையா, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, அந்த அமைதல். நம்மள்ட்ட செயின், நெக்லஸ்ஸு, கம்மல், ஜிமிக்கி இதெல்லாம் இல்லாமல் போனாலும் ஒன்றும் கவலைப்படாதுங்க. இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ண அழிஞ்சிடும். ஆனால் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த அமைதலும் அவர்கிட்ட இருக்கிற இந்த தாழ்மையான அந்த குணமும் நம்ம அணிந்திருந்தால் இது எப்போதுமே நம்மகிட்ட அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இதுதான் உலகத்தார் மத்தியில் நம்ம காமிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மோசே காமிச்சார் இல்லையா, அவங்க எவ்வளோ முறுமுறுத்தாலும், அவரை அடிக்க வந்தாலும், அவரை தள்ளி விட்டாலும், எது வேணாலும் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. மோசே அது 10 கட்டில் அதை 10 கமாண்ட்மெண்ட்டில் பார்த்தா அவர்கிட்ட வந்து இப்படி நிற்கிறாங்க. நாங்கள் இங்கே நாங்கள் செத்துருவோம், நீங்கள் ஏன் கூட்டி வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்கள் பெண் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், எங்கள் ஆடு மாடுகளை பாருங்கள், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவர் ஒன்றும் தெரியாது, அப்பாவி மாதிரி இருக்கார். அவர் கொஞ்ச நேரம் இருங்க. கடல்கிட்ட வரும்போது பார்த்தீங்களா அந்த சீனை, அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். கடல்கிட்ட வந்து நிற்கிறாங்க, பார்வோன் வந்துட்டாரு, என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு அப்படியே அவரை தள்ளி தண்ணியில் தள்ளி விடுறது மாதிரி நிற்கிறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கும். ஆனால் மோசையோட மனநிலையை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அப்படி இருந்த மோசையும் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா தடுமாறும்படி ஆனது. நம்மளுக்கு கூட என்ன பண்ணோம், அந்த சிச்சுவேஷன் வரலாம். ஆனால் அதை வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக வச்சுக்கார் இல்லையா. மோசைக்கு தெரியாததை நமக்கு என்ன பண்ணிக்காரு, தெரியப்படுத்திக்காரு. மோசைக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தலைன்னா கூட நம்மளுக்கு வெளிப்படுத்திக்காரு. நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. பார்த்துங்க, எகிப்துக்கு திரும்பி போவதே எங்களுக்கு உத்தமம், எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்புவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இருந்த போதும் இங்கேயும் மோசைக்கு தான் ரொம்ப டென்ஷன். அவருக்கு எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு நிலைமையில் இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்த மனுஷன். பார்த்தீங்களா, தேவன் இவைகளை கொண்டு இப்படியாக கூறுகிறார், என் மகிமையையும் என் அடையாளத்தையும் கண்டு என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதால் அவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கூறினார். யார்கிட்ட சொல்கிறாருன்னா மோசைக்கிட்ட சொல்கிறார். இதை வந்து மோசைக்கும் சேர்த்து சொல்கிறார். நீ வந்து பாருங்க, அது வாசிக்கலாம். என்னாகுமா 14:22. மோசையை கூட நீ போகமாட்டான்னு சொல்லாமல் சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, மோசை என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அதனால்
இந்த ஜனங்க என்னுடைய மகிமையை கண்டிருக்கிறாங்க. எவ்வளோ விஷயத்த தேவன் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, மன்னா கொடுத்தாரு, ராத்திரியில் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், மேக ஸ்தம்பமாக இருந்தார், இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அவங்களுக்கு எல்லா விதமாகவே இருந்துக்காரு. வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக இருந்தார், குளிருக்கு அனலாக இருந்திருக்கிறாரு. கடலை பிரிக்கும் போது அவருடைய மகிமையை பார்த்தாங்க. கடலுக்குள்ளே இவங்க இறங்கி வந்து பார்வோன் ஜனங்கள் உள்ளே வரும்போது இதையும் பார்த்தாங்க. எல்லா மகிமையையும் கண்டு இருந்தும் முறுமுறுக்கிறாங்களே, நாங்கள் திரும்பி எகிப்துக்கே போகிறோங்கன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு தேவன்? மோசையை காமிச்சிட்டே வர்றார். வாசிக்கலாம் 14:22 என்னாகமோ. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்களில் ஒருவனும். பார்த்தீங்களா எத்தனை முறை? 10 முறை பரீட்சை பார்த்தாங்கன்னா தேவனே எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு பார்த்துங்க. மோசே கூட தேவனும் ஆரோனும் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காங்க. பலவிதமான சோதனைகளை அவரை சோதிக்கிறாங்க ஜனங்க. நாங்கள் திரும்பி போயிடுறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. நம்மளுக்கு கூட சில நேரங்களில் எவ்வளோ நன்மை செய்தாலும் எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் எனக்கு, நான் சொல்கிறேன், வேலை மேலே ரொம்ப டென்ஷன் ஆகும் எனக்கு. வேலை மேலே நான் ஒன்று எதிர்பார்த்துருப்பேன், அது முடியாத அளவுக்கு ட்ரிபிள் மடங்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது என்ன சமையல் பண்ணாலும் எப்படி என்ன போடணும், எப்படி போடணும், எது முன்னாடி யூஸ் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், எது லாஸ்ட்டில், எப்போ சில நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணவே மறந்துடுவேன். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருக்கு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அது ஹையில் இருந்திருக்கும், அடி பிடிச்சிடும். அவங்க கொடுக்குற டென்ஷன் நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன், ஆனால் அவங்க இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இது போடாத, அது போடாதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளே சில நேரத்தில் மறந்துட்டு அவ்வளோ நம்மளுக்கு அந்த டென்ஷன், அந்த கோவம் வந்துடும். அதை கூட என்ன பண்ணணும், நம்ம அமைதியோடு இருந்து தேவன் யாருங்கிறத நம்ம காமிக்கணும். வீட்டிலே அப்படி தான். வெளியிலேருந்து வரும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில், நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஏதோ ஒரு டென்ஷனில் வருவோம். வீட்டில் வரும்போது ஏதோ அவங்க ஒன்று பேசும்போது நம்ம ஒன்று பேசும்போது சில வாக்குவாதங்கள் வந்துடும். இதெல்லாம் நடக்கிறது, நம்ம குடும்பங்களில் நடக்கிறது. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணால் பொறுமையோடு சகித்து கொண்டு அந்த அமைதியை காண்பிச்சா தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும், சபை சபையாக இருக்கும். இந்த சபை தான் பிற்பாடு தேவனோடு கூட ஆளுகை செய்ய போகிற சபையாக இருக்குது. அதனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா மோசையை கொண்டு நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்தி கொண்டு வர்றாரு. இது ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழியில் இவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்து தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். எகிப்தில் இருப்பதே நலம் என்றார்கள். அடிமைத்தன வாழ்க்கை. எகிப்தில் எப்படி இருந்தாங்க அவங்க இஸ்ரேல் ஜனங்க? அடிமையில் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. வேலை செங்கல் அறுத்துருக்காங்க. செங்கல் அறுத்துருக்குமா? யாராச்சும் பார்த்துருக்குமா? அறுக்கிறத பார்த்துருக்குமா? செங்கல் செஞ்சுருக்காங்க. செங்கல் செஞ்சவங்களை கேட்டு பாருங்க. களிமண்ணை எப்படி மிதிக்கணுமா? அது எப்படி மிதிக்கணும்? ஒரு கட்டி இருக்கக்கூடாது, அவ்வளோ நைஸாக இருக்கணும். அதை அச்சில் ஊற்றணும். கரெக்டாக அதை என்ன பண்ணணும், திரும்பி சுடணும், காய வைக்கணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அடுக்கணும். அதை திரும்பி அதை நெருப்பில் சுடணும், செங்கல் சூளையில். அதுதான் அதை வச்சு சுடுவாங்க. இதை விட மோசம் ஏதாவது இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஈஸியாகுது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குதா? அவங்களே போயிட்டு விறகு வைக்கல் என்னென்னமோ பறிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்குது. அவங்களுக்கு செங்கல் சுடுறதுக்கு பார்வோன்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரிங்க அவங்களே வைக்கல்லாம் கொடுப்பாங்களாம். அப்புறமா கொஞ்ச நாளாக ஆனதுக்கப்புறம் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய போகணும் அப்படின்னு அவங்க முறுமுறுக்கும்போது சொல்லும்போது பார்வோன் சொல்கிறாரு, இவங்களுக்கு வைக்கல்லாம் எதுவும் கொடுக்காத, இவங்களே போய் வைக்கல் எடுத்துகிட்டு வந்துட்டு செங்கல் அறுத்து நம்மளுக்கு எல்லாம் வேலை செய்யட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கடினப்படுத்துக்கா. இதெல்லாமே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, வீட்டில் உட்கார்றதுக்கு, பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற இந்த மாதிரி வசதிங்க எந்த வசதியுமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இல்லை. அப்போ கூட சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்துக்கு போகிறது நலம் அப்படிங்கிறாங்க.
பார்த்தீங்களா? தேவன் எங்கேருந்து எப்படி கூட்டி வந்தார். இதே போல் சுச்சுவேஷன் நம்மளுக்கும் வருது. நம்மளுக்கு எவ்வளோ வசதிகள் இருந்தால் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அமைதியை நாம் கெடுத்துக்கிற சூழ்நிலைக்கு வரும்போது, நம்மளை யாராச்சும் சோதிக்கும் போது, நம்மளுடைய வார்த்தைக்கு விரோதமாக யாராச்சும் பேசும்போது, நம்மக்கிட்ட இருக்கிற வார்த்தைகள் எப்படி வர்றதுக்கு அப்படியே முன்னாடி நிற்குது. தேவன் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் அப்படியே அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நம்ம வாயை அடக்கும்படி, அந்த வார்த்தைகள் வெளியே வராதும்படி செய்கிறார். இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இப்படித்தான் நாமளும் பிற்காலத்தில் இருந்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தது போல். ஆனால் தேவன் என்ன பண்ணார், நம்மளை இவ்வளோ அமைதியாக கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி செய்திருக்கிறாரு. இல்லைன்னா நம்மெல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருப்போம். எந்த டிவியோ, எந்த கொடியோ, எந்த இடமோ. பார்த்தீங்களா இன்றைக்கி நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது. ஆனால் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிக்காரு, இஸ்ரேல் ஜனங்களோட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, இன்னும் நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வர வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறாருன்னு விரும்புகிறார். நாமும் சில நேரத்தில் இப்படி யோசிக்கிறது உண்டு. பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறோமே, நான் செய்கிறது சரியா? நான் இருக்கிறது மாதிரி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமா? என்கிட்ட இன்னும் மோசமான சில யோசனைகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, நான் செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதுங்கிற யோசிக்கிறோம். ஆனால் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சி செய்யணும். என்கிட்ட அந்த சாந்த குணம் இருக்கா, பொறுமையாக இருக்கிறேண்ணா, எங்கள் முதலாளி ஏதாச்சும் சொல்லும்போது நான் டபுளாக பேசுகிறேண்ணா, 1க்கு 2 சொல்கிறேண்ணா, ஏதாச்சும் கணக்கு 1க்கு 2 காமிக்கிறேண்ணா, நான் எந்த அளவுக்கு நான் தேவன் வார்த்தையில் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமா? யோசித்து தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறாரு. ஓகே, அடுத்து பார்க்கும்போது கோராகு தெரியும்ல, கோராகு என்னை எதிர்த்து வந்தாலும் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அவங்க எத்தனை பேர் வந்து எதிர்த்துருந்தாங்க மோசேக்கு விரோதமாக? அவங்கெல்லாம் ஒரு கூட்டம், ஒரு 250 பேர் வந்து நின்று மோசேக்கு விரோதமாக, நீ என்ன பெரியாளா, நீங்கள் என்னை துரைத்தனம் பண்ண போறியா, ஆள போறியா, நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. அவருக்கு எப்படி இருந்திருக்கு? இருக்கிற பிரச்சனை இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட, சொந்த வீட்டார்கிட்ட. அப்புறமா அவரோடு இருந்த இந்த கூட்டமும் என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன எங்களை ஆளுகை செய்ய போகிற மாதிரி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. அதுக்கும் மோசம் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக இருந்து அவங்களோட கூட பேசி அவங்கள என்ன பண்ணுறாரு, அவங்கள அந்த பக்கம் இருந்து போக வைக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளவு காரியங்கள் நடக்கும்போது கூட மோசே எந்த சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாதவராகவே இருந்தார். இவ்வளோ காரியங்கள்லாம் நடக்கும்போது கூட எந்த சூழ்நிலையும் கோபம் வரல. அவர் சாந்த குணத்தை விட்டு அவர் நீங்கி போகலை. அவர்கிட்ட இருந்த அந்த சாந்த குணத்தோடு அப்படியே இருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன்கிட்ட இவ்வளோ ஜனங்கள் இப்படி பேசுகிறாங்க இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இவங்களை அழிச்சிடுறேன் அப்படிங்கிற. தேவனுக்கே கோபம் வந்துடுது. அதுக்கு மோசே என்ன பண்ணுறாருன்னா, பரிந்து பேசுகிறார். பார்த்தீங்களா? தேவனுக்கு தெரியும் மோசையை கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோசைக்கு சொல்லாமே சொல்லிட்டாரு, இந்த 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போகிறது அப்படின்னு. மோசைக்கிட்ட சொல்கிறாரு, இந்த 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போகிறது, மிச்சம் யாரும் போகிறதில்ல அப்படிங்கிறாரு. அப்போ மோசையை சொல்லிக்கணுமா இல்லையா? நீ, காலேப்பு, வேற யாரு, இன்னொருத்தர் யோசுவா, இந்த 3 பேர் நீங்கள் கானான் தேசத்துக்கு போவீங்க. இவங்களெல்லாம் நான் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு தான் கூட்டி வந்தேன், ஆனால் இவங்க பண்ணுற அநியாயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஆனால் மோசைக்கு சொல்லாமல் சொல்கிறாரு, நான் 2 பேர் மட்டும் தான். அப்போ மோசைக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கணும், யோசிச்சிருப்பார். மோசைக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு, அவர் யோசிக்காமல் இருந்திருப்பாரா? 2 பேர் தான் கானான் தேசத்துக்கு போகிறேன்னு மோசையே யோசிச்சிருப்பார். சரி, நடக்க போகிற காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மோசை என்ன பண்ணுறாரு, சைலண்டாக இருக்கார். சரி, அதை வாசிக்கலாம். என்னாகுமோ 14ஆம் அதிகாரம் 12. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு
அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். 20 படிங்க, 14-20 என்னாகுமா? அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அங்கே மோசே கிட்ட தேவன் சொல்றாரு இல்லையா, இவங்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு. 19 படிங்க. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அது சொல்றாரு, நான் இவங்களை நான் வனாந்தரத்தில் அழிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு மோசே சொல்றாரு, நீங்க வனாந்தரத்தில் அழிச்சிட்டீங்கன்னா, எகிப்திலேருந்து கூட்டி வந்தாரு, இவங்க தேவன் என்ன பண்ணல, இவங்களை கானான் தேசத்துக்கு கூட்டி போய் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதி அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறாரு தேவன், சரி உன் வார்த்தையின்படியே நான் உன் வார்த்தையை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிக்கிறார். மோசே செய்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. என்னாகாம 20-11 படிங்க. 20-11. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாம் ரொம்ப புலம்பல் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, மோசை எவ்வளோ தான் மனுஷன் தாங்குவார்? நம்ம போல் பாடுள்ள மனுஷன் தானே. அவரை போல் நம்ம பாடுள்ளவரா, இல்லை நம்ம போல் அவர் பாட இருந்தாரா? அவருக்கு அதிகமான பாடுகள், ரொம்ப பாடு, ரொம்ப சோதனை, ரொம்ப பொறுமையை எல்லாம் மீறிட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க அவர்கிட்ட இருந்த. அதனால மோசே தவறும்படி நடந்தது. இது தேவனுக்கு தெரியும். அதனால தான் காலேப்பும் யோசுவாவை மட்டும்தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசைக்கிட்டே சொல்கிறார். என்னாகுமா 20-11 படிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். தேவன் என்ன சொன்னாரு? போய் என்ன பண்ண, பேசு, நீ போய் பேசு அப்படிங்கும் போது தேவன் கிளீனாக சொல்கிறார், நீ போயிட்டு என்ன பண்ணு, பேசு. அவங்களுக்கு தண்ணி தானே கேட்குறாங்க, நீ போய் பேசு அப்படிங்கிறாரு. இதை மோசைக்கு கிளீனாக கேட்டுச்சு காதில். ஆனால் காதில் கேட்டதுக்கப்புறம் நம்ம கூட நம்மளே சில நேரத்தில் நிறுத்தி பாருங்களேன். சில இடங்களில் நம்ம ஏதாச்சும் மன உளைச்சலோ இல்லை கோவமோ டென்ஷனோ ஏதாவது ஒரு யோசனையில் இருந்தால் யாரோ கரெக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது நம்ம காதில் சரியாக விளையாது. காரணம் என்னென்னா, நம்மளோட அமைதி நம்மக்கிட்டேருந்து போனதுனால, நம்மளுடைய பொறுமை நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சுன்னா இப்படி தான் நடக்குங்கிறதுக்கு மோசே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது சொல்கிறாரு, நீ போயிட்டு என்ன பண்ண, பேசு, போதும் நீ பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, மோசைக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தார். நம்மளுடைய பொறுமைகளை கூட இழக்கக்கூடிய சில சூழ்நிலையே வரும். இதுதான் நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்குற இன்றைக்கி எச்சரிக்கிறது. பொறுமையாக இருங்க. இன்றைக்கி என்ன நீங்கள் செய்ய போகிற காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசையை கூட்டி வந்தாலும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளால் மோசே தன் பொறுமையை இழந்து போனார். அதே போல் நாம் இழந்து போகிறாமல் இருக்கிறதுக்கு தான் தேவன் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த தலைப்பில் தேவன் பேசி கொண்டு வர்றார். அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கலகக்காரரே அப்படின்ட்டார், டென்ஷன் ஆகிட்டார். சாதாரணமாக நம்ம சொல்லிடுவோமா? இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்ம நண்பர்களோ நிறைய பேர் எங்கேயோ இருக்கிறோம், எல்லாரையும் சேர்த்து நம்ம கலகக்காரன்னு சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டான். ஏன்? நம்மளுக்கு தெரியும், எச்சரிப்பாக இருப்போம் எங்கேயும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய கோபமோ நம்மளுடைய எரிச்சலோ நம்மளுடைய பொறாமையோ நம்மள்ட்ட அதிகமாகிட்டே வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய யோசனை மைண்டில் இருக்கிற வார்த்தை வெளியில் வந்துடும், உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது போல் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் கலகக்காரரே அப்படின்ட்டார். அதுக்கு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீர் வரவழைக்கிறேன் என்று சொல்லி அடிக்கிறார். படிங்க திரும்பி. அது என்னாகும் 20:10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே
அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அடிச்சிட்டார். அவருடைய சாந்தம் என்னாச்சு? அங்கேயே போச்சு. அவருடைய அமைதி என்னாச்சு? அங்கேயே போச்சு. ஆல்ரெடி ஜனங்களை கூட்டி வரும்போது நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர், அவர் மூலியமா தேவன் செஞ்சார். இது மோசேக்கு நல்லா தெரியும். நம்ம கூட நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல பேர் எடுத்திருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி வந்துக்கிட்டே இருப்போம். இங்கே அதுக்கு தான் இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த இடத்துல உட்காரணும், இவங்க கூட உட்காரணும், இவங்க கூட பேசணும், இது பேசணும், இது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே முதல் வசனத்தில் சொல்கிறாரு எங்கே உட்காரணும், யார்கிட்ட உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்மக்கிட்ட சொல்லி கொண்டு வந்தும் கூட இவை எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மோசேக்கு நல்லா காமிச்சு வந்தும் கூட எவ்வளோ பொறுமையாக இருந்தார்ல மோசே. ஆனால் என்ன பண்ணார்? 2 டைம் ஃபஸ்ட்டு அடிக்க சொன்னாரா? முன்னாடி 2 டைம் சொன்னாரா, ஒரு டைம் சொன்னாரா? 2 டைம் அடிக்க சொன்னாரா? ஃபஸ்ட்டு அடிக்க சொன்னார், 2வது பேச சொன்னார். சரி, அப்போது இந்த 3வது டைம் சொல்லும்போது மோசே யோசிச்சுருக்கணுமா இல்லையா? யோசிக்க விட்டாங்க ஜனங்க. போய் பேசு அப்படிங்கிறார் இல்லையா? நீ போய் பேசு, அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க, நீ போய் பேசு, தண்ணி வரும் அப்படின்னு. அவங்க மோசையோட யோசனைக்கு முன்பாக அந்த ஜனங்களெல்லாம் அவ்வளோ ஜோராக ஆர்ப்பரிக்கும் போது, கத்தும்போது ஒருத்தருக்கு உருண்டு பிறண்டாங்களேன்னு தெரியல. அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் மோசே? தன்னுடைய அமைதியை என்ன பண்ணிட்டார்? இழந்துட்டார். இதே சிச்சுவேஷன் தான் நமக்கு வந்துடும். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், உண்மையாக வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கானான் தேசத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய அழைப்பை நம்ம மறந்து போகிற சூழ்நிலை வந்துடும். வீட்டிலேயே வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம், ரோட்டில் வரலாம், சிக்னல் நிற்கும் போது வரலாம். ஒருத்தர் இடித்து வர சிக்னல் நிற்கும் போது நம்மளோட பார்வை எப்படி இருந்துருது? மோசையை போல் பொறுமையாக வந்திருப்போம். வீட்டில் இருந்து ஒருத்தர் இடிச்சுட்டு போயிடனாருன்னா பார்க்கும்போதே தேவன் என்ன பண்ணுவார்? பெஜாராகிடுவார். ஏன்னா மோசே அப்படி தானே இருந்தார். அதான் முன்னாடி நம்ம சொல்லும்போது 3 பேர் 4 பேர்னாலே நம்மளை சமாளிக்க முடியல. 30 லட்சம் பேர்கிட்ட அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் படுத்தின பாடு கொஞ்சமாக அவரை. ஆனால் அவ்வளோ பாடுபட்டும் என்ன பண்ணார்? மோசேனால் போக முடியாமல் போச்சு. அவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் தேவன் எச்சரித்தாரா? இவருக்கு என்ன வேலை கொடுத்தோமோ அந்த வேலையை கரெக்டாக செய்வார்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். அடித்தார். அங்கேயே சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண மாட்டாய், போக மாட்டாய், இவங்க 2 பேர் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சூழ்நிலைகள் நம்ம நெருங்கி வரும்போது இன்னும் பார்க்கும்போது நான் எத்தனையோ போல் நமக்கு மோசே, அதாவது ஏற்கனவே நான் பார்த்தது போல் 14வது அதிகாரத்தில் நடந்த காரியங்கள். மோசையின் சகோதரர் அவங்கள என்ன பண்ணாங்க? சோதிச்சாங்க. அவர் பொறுமையை எடுத்து போடும்படி பார்த்தாங்க. அப்புறம் கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு அந்த அனுப்பின 12 பேரில் 10 பேர் வந்து சொல்லும்போதும் என்ன பண்ணாங்க? மோசைக்கு விரோதமாக அவங்க பேசும்போதும் அங்கேயும் அப்படி ஆயிடுச்சு. மோசைக்கு தான் தலைவலி. கோராகு அவங்க கூட்டமும் என்ன பண்ணாங்க? எதிர்த்து பேசினாங்க. அதுக்கும் மோசைக்கு தான் தலைநோவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இவைகள் நடந்து ஏறக்குறைய எவ்வளோ வருஷம் இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துலேருந்து கூட்டி வந்து ஒரு 37 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க நடந்து வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்மை போல மோசே ஒரு பாடுள்ள மனுஷன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் மோசேக்கு விட நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவான வசனங்களை கொடுத்து தேவன் மோசையை கொண்டு நம்மளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோசே கானான் தேசத்துக்கு போகிற வாய்ப்பை இழந்த காரணம் என்னென்னா, அவரோடு இருந்த ஜனங்க தான், தேவன் அவருக்கு ஏற்படுத்தி வைக்கிற ஜனங்க தான். நம்ம கூட வழி தவிர்த்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உலகத்தார் நினச்சிக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்களே. அதாவது அதுதான் சொல்கிறாரு, உங்களுடைய கிரீடத்தை வேறவங்க எடுத்துக்கிறாத மாதிரி கவனமாக பார்த்துக்குங்கோ. கிரீடம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, வேறவங்களுக்கு போயிடாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படிங்கிறார் பவுல், எச்சரிக்கிறார். சரியா? உடன் இருந்த ஜனத்திற்காகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு
பாடமாக இருக்குது நம்மளுக்கு. தீர்க்க தரிசனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். வசனங்களை வாசிக்கும்போது தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து நமக்கு உண்டான கிருபையை குறித்து, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் மூலியமாக அநேக விஷயங்கள் தேவன் பேசிட்டு வந்தார். பழைய ஏற்பாட்டிலையும் நம்மளுக்கு பேசி கொண்டு வந்து மோசையின் மூலியமாக நம்மளுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களை நம்ம பார்த்தோம்னா முடிவாக தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தேவனுடைய வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்படணும். கடைசியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோமா? அதனால தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையால் நம்ம புதுசாக பிறந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். மோசையை பார்த்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு திட்டத்தையே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டார் தேவன். அவர்கிட்ட இருந்த சாந்த குணத்தையும் அமைதியையும் எப்படி கெடுக்கப்பட்டதோ அதே போல் நமக்குள்ளே இருக்கிற சாந்த குணமும் அமைதியும் கெடுக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வர்றார். அநேகர் மூலியமாக பேசுகிறார் தேவன். அநேக தலைப்புகள் மூலியமாக பேசுகிறார். அநேகரை கொண்டு நம்மளை எச்சரிக்கிறார். மோசேக்கு தேவன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ மனத்தாழ்மையும் சாந்தமுமாக இரு அப்படின்னு. அவரை விட பெரிய ஆள் ஒருத்தர், நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் எப்படி இருக்கிறேன்? மனத்தாழ்மையும் சாந்தமுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் என்ன பண்ணுறேன்? நான் சாந்தமாக இருக்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட வாங்க, நான் அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? தினந்தோறும் யார்கிட்ட வரணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து காலையில் எழுந்தவுடனே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை யோசித்து, எனக்கு இன்றைக்கி சாந்தத்தை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது உடனே கிடைச்சிருமா? அது சோதிக்கப்படும். அந்த தாழ்மையும் அந்த சாந்தமும் கண்டிப்பாக சோதனைக்குள்ளே போனால் தான் நம்ம எப்படி இருக்கிறோம், சாந்த குணம் நம்மள்கிட்ட எப்படி இருக்குது. அதான் நம்ம கண்டிப்பாக சோதிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சோதனை இல்லாமல் என்ன இல்லை? சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. இப்போ தங்க கட்டி அப்படியே எடுத்து கழுத்தில் மாட்டிக்க முடியுமா? பொண்ணு என்ன பண்ணா? நெருப்பில் போட்டு அதுக்கு கரெக்டான ஹீட் கொடுத்து அதை மெல்ட் பண்ணி அதற்கு சரியான டிசைன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது கடைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம கழுத்துக்கு வருது. சாதாரண வேலையில் இது. அதே போல் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணணும்னா சோதிக்கப்படணும். மோசைக்கு சோதிக்கப்பட்டது, அவருடைய அமைதி சோதிக்கப்பட்டது, அவருடைய தாழ்மை சோதிக்கப்பட்டது. அது ஏன் அதெல்லாம் நம்மளுக்கு சோதனைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அதை பார்த்து அவருக்கு வந்த சோதனை மாதிரி நம்மளுக்கு வராது. சிறிய சோதனைகள் கூட வரும், பெருசாக கூட வரும். இதுலெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? மோசை மாதிரி இருக்கிறோமா? மோசை மாதிரி இருந்துட்டு திரும்பி என்ன பண்ணுறோம்? அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனது நிமித்தம் அவர் என்ன பண்ண? கானான் தேசத்துக்கு போக முடியலை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு 2000 வருஷமாக தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு தான் வருது. நிறைய பேர் நம்மளோட அதிகமான கஷ்டங்கள் பட்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இதை பெற்றுக்கொள்ள முடியலை. நம்ம என்ன பண்ணோம்? இது பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்னென்னா, கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். நான் தாழ்மையாக இருக்கேன், என்னிடத்துல வாங்க. சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கீங்களே, என்னிடத்துல வாங்க. நான் தாழ்மையாக இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கேன், நான் இருந்தது போல் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் தேவன் வசனத்தை கேட்குறதுக்கு அவளோட வந்திருக்கேன் இல்லையா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யாரும் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தை நடத்தவும் முடியாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ 30 லட்சம் பேர் மோசே மூலியமாக கொண்டு வந்தார், சேர்த்துருப்பார். ஆனால் முறுமுறுப்போம், அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறந்ததுனால அவரும் போக முடியலை. மெயினாக அவர் மூலியமாக கொண்டு வந்த மோசையினாலையும் போக முடியாமல் போச்சு. ஆனால் நமக்கு மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி, மோசையை விட பெரிய தீர்க்கதரிசி,
நான் சாந்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் சொல்லிக்கார். யாராவது பைபிளில் யாராவது நான் சாந்தமாக இருக்கேன் என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நாள்தோறும் அவருடைய வார்த்தையை கேட்குறோம். சாந்தமாக இருந்து சாந்தத்தை பெற்றுக்கொண்டு அமைதியோடு ஜீவனம் பண்ணுவோம். மிச்சப்படி என்ன பண்ணுவார் தேவன்? கண்டிப்பாக அவர் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போவார். இது நிச்சயம். அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவற விடக்கூடாது. முடிஞ்ச வரை தவற விடாதீங்க. தேவவசனம் எங்கெல்லாம் போதிக்கப்படுதோ, ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சொல்கிறார். ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வசனத்தை தேடுவீங்க, கேட்குறதுக்கு ஆசைப்படுவீங்க, கொடுக்கப்படாது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி அப்படி ஆகிட்டுருக்கு சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் அப்படி ஆகிட்டுருக்கு. உலக சூழ்நிலை அப்படி ஆகிட்டுருக்கு. இஸ்ரேலுக்கும் இன்றைக்கி ஹமாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா உக்ரைன், ரஷ்யா திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? திரும்பி உக்ரைன் ரஷ்யா அதிகமான ஆயுதங்களால் உக்ரைனை வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை அடிக்கும்போது அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக அதாவது ஒரு மாதம் கூட ஆகலாம், இல்லை ஒரு வாரம் கூட ஆகலாம். எது வேணாலும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதனால் தேவன் வார்த்தை எங்கெல்லாம் போதிக்கப்படுதோ தயவுசெய்து நேரடியாக கலந்து கொள்ள முடியலனாலும் மொபைலில் கலந்து கொள்ளுங்கள். சோதனை வரும், மோசையை போல். மோசைக்கு வந்தது மாதிரி வராது, நம்மளுக்கு கம்மி தான் வரும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் சொல்லிட்டாரு, நான் உங்கள் கூட இருக்கிறேன். அதில் நீங்கள் தப்பித்து கொள்றதுக்கு வழியை கூட நான் என்ன பண்ணுறேன், உண்டு பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயப்படாமல் தைரியமாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அமைதியை தேவன்கிட்ட காமிக்கிறது போல் அமைதியை தேவன்கிட்ட காமிக்கணும். அவர்கிட்ட காமிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் காமிக்கணும், சகோதர சகோதரிகள்கிட்ட காமிக்கணும், பொறுமையை காமிக்கணும், தாழ்மையை காமிக்கணும். தேவனுடைய பார்வையில் இது ரொம்ப விலையேறப்பட்டது அப்படிங்கிறார். நான் அமைதலாக இருக்கிறது போல் நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்ன தேவன் நம்ம எல்லாருமே உண்மையிலே அவருடைய வார்த்தைகளை பலப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை தேவன் பேசினதற்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அமைதியை தந்து சாந்தத்தை தந்து தினந்தோறும் தேவன் உங்களை வழிநடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்துகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்னை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை உற்சாகப்படுத்துகிற அருமையான சகோதரர்களுக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த இல்லத்தை கொடுத்த அருமையான குடும்பத்தாருக்கும் வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மகிமையில் நாம் தொடர்ந்து வழி நடப்போம். ஆமென்.